நேற்று ரிசல்ட் வந்திருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆல்ரெடி அவனுக்கு வந்து அவன் நினைச்ச மார்க் வரல அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருப்பான். பத்தாவதுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அவுட் பண்ண முடியலங்கிற கில்ட்ல இருப்பான். இந்த டைம்ல நீங்க போயிட்டு உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், நம்ம ரிலேட்டிவ் பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், நீ ஏன் இவ்வளவு மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவையில்லாம கம்பேர் பண்ணி டான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் அவன் எப்படி கோத்ரூ பண்ணுவான்? சரி, அவங்களோட ஹோப்பே நீங்க தான். இந்த டைம்ல நீங்க வந்து அவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு பெருசா போயிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஜஸ்ட் அவங்க இந்த பேச கோத்ரூ பண்றதுக்கு அவங்க கூட சப்போர்ட்டா நில்லுங்க, அவங்க கூட ஸ்டே பண்ணுங்க. அவ்வளவுதான், அதுதான் உங்களுக்கு தேவை இந்த டைம்ல. நான் ஒத்துக்கிறேன், ஒரு நல்ல மார்க் இல்ல அப்படின்னா நம்ம நினைச்ச காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாதுன்ட்டு. பட் அந்த மாதிரியான பெரிய காலேஜஸ்ல ஜாயின் பண்ண எத்தனை பேர் வேலையோட வெளியில வந்தாங்க? எத்தனையோ பேர் எஸ்ஆர்எம் பெரிய பெரிய காலேஜ்ல படிச்சவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வேலையோட வெளில வந்திருக்காங்கன்னு கேளுங்க. 3 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 4 பேருமே அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கில் அவங்க வளர்த்துருப்பாங்களே தவிர அந்த டிகிரியோ அந்த காலேஜ் மூலியமாவோல எதுவுமே நடந்திருக்காது. சோ இந்த பேச அவன் தாண்டறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அண்ட் தென் அதை தாண்டிட்டு அவன் ஃபில் பண்ணிட்டானா அவன் லைஃப்ல வேற எங்கேயோ போயிடுவான். 12th மார்க் வச்செல்லாம் ஒருத்தரோட லைஃப் டிசைட் பண்ணவே முடியாது. சோ திருப்பி திருப்பி அவனை இதை வச்சு டான் பண்ணாதீங்க. இதுல சோ கால்டு ரிலேட்டிவ்ஸ் இத்தனை நாளா எங்கப்பா இருந்தீங்க நீங்களாம்? திடீர்னு வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அடுத்து என்ன பண்ண போற அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் கிவ் ஹிம் டைம். அவன் யோசிப்பான், யோசிச்சு முடிவு எடுப்பான். அவன் வயசுங்க, அவனுக்கு யோசிக்க தெரியும். 17 வயசு ஆகுது அவனுக்கு யோசிக்க தெரியும். அவன் முடிவு எடுப்பான். ஜஸ்ட் கிவிங் டைம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து இந்த ரோல் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாமா? அவன் உங்ககிட்ட வந்து அப்புறம் அங்கிள் உங்களுக்கு பிசினஸ் எப்படி போகுது, அப்புறம் ஆண்டி நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க, இந்த மாதிரி அவன் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி இந்த டைமுக்கு வந்து நேற்று நான் கரியர் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி பேசலாம்ன்ற வீடியோ தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். பட் வந்து நேற்று நைட்டுக்குள்ள எனக்கு ஒரு 13 பேர் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதுவும் ஒரு பொண்ணுலாம் அவ்வளவுதான்க்கா, இந்த மார்க் வரலக்கா, இந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைக்காதுக்கா, நான் இப்ப என்னக்கா பண்ணுவேன் முடிஞ்சுக்கா அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம் ரொம்ப அவங்கலாம் வந்து பேசுறாங்க. ஆக்சுவலி கைஸ் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, மார்க் வச்சு உங்க லைஃப் எல்லாம் டிசைட் ஆகாது. நீங்க எத்தனையோ நீங்க வெளியில எல்லாம் போக வேணாம். நீங்க என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து 12th வந்து 99% 590 நான் ஸ்கோர் பண்ணேன், ஓகேவா? பட் அதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அது வேற கேம், ஸ்கூலோட அது முடிஞ்சது. ரியாலிட்டி அது கிடையாது, சரியா? அதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மித்தவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்ல, நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. நீங்களே உங்களை செல்ஃப் பிளேம் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு வேலை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ரிக்ரெட் இருந்தா அடுத்து வரக்கூடிய இருக்கிற டைம்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு காலேஜ் டைம் இருக்கு, நிறைய ஸ்கில்ல பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். முடிஞ்சு போனதை பத்தி யோசிக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அதை உட்காந்து ஃபீல் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. ஓகே, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்.